Taste the Daily. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிமிடத்திலிருந்து நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதற்காக தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள்தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள். தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்களை எவ்வாறு நடத்த வேண்டும், தேர்தல் காலத்தில் எவையெல்லாம் செய்யக்கூடாது, அரசுக்கான கட்டுப்பாடுகள், அரசியல் கட்சிகளுக்கான கட்டுப்பாடுகள், தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவற்றிற்கு தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை வகுத்துள்ளது. ஆளும் அரசில் அங்கம் வகிப்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தங்களது அரசு பதவியை தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தக்கூடாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்களையும் கொள்கைகளையும் அறிவிக்கக்கூடாது. அரசின் சாதனைகளை அரசு பணத்தில் விளம்பரங்கள் செய்யக்கூடாது. அரசின் போக்குவரத்து சாதனங்களை தேர்தல் பரப்புரைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது. மத வழிபாட்டு தலங்களை தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. பரப்புரை ஓய்ந்த பிறகு எந்தவிதமான தேர்தல் பரப்புரைகளிலும் ஈடுபடக்கூடாது. பேரணி, ஊர்வலம் அல்லது தேர்தல் சம்பந்தமான எந்த ஒரு கூட்டத்தை நடத்துவதாக இருந்தாலும் காவல்துறையிடம் அரசியல் கட்சிகள் முன் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமல் கட்சிக் கொடிகள், பேனர்கள் போன்றவற்றை தனி நபர்களின் வீடு, நிலம் அல்லது அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் வைக்கக்கூடாது. தேர்தல் நடைபெறும் நாளன்று கட்டாயம் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். வாக்குச்சாவடிக்கு அருகில் அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தேர்தல் செலவாக எவ்வளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்குள்ளாக மட்டுமே செலவு செய்யப்பட வேண்டும். செலவு செய்யப்பட்ட அனைத்து பணத்திற்குமான முறையான ரசீதுகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள், துணி உள்ளிட்டவை கொண்டு மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் உள்ள முதல்வர்கள், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோரது புகைப்படங்கள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய தேர்தல் விதிமுறைகளை ஒரு வேட்பாளர் மீறும் பட்சத்தில் அவருக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க முடியும். தேவைப்பட்டால் கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கை நடத்தி அந்த வேட்பாளருக்கு சிறை தண்டனை பெற்றுத்தரவும் முடியும். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன்குமார். Taste the Daily.